ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான காராமணி குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான இந்த காராமணி குழம்பை எப்படி செய்கிறதுன்னு இப்போது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2-3 கிராம்பு, ஒரு பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு இதை பொரிய விட்டுடலாங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இப்போ இது பொரியுது பாருங்கள். இந்த டைமில் சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஒரு மூடி தேங்காய். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தேங்காயும் வதக்கி விட்டுக்கலாம். தேங்காயை வதக்கி விட்டுட்டு இப்போ கசகசா சேர்த்துக்கலாங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை ஆற வச்சிடலாங்க. ஆறினதுக்கு அப்புறமா இப்போ இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு குக்கரில் செய்ய போகிறேன் நான். அதனால் குக்கரை சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் தக்காளி 2 சேர்த்துக்கலாங்க. நல்லா பழுத்த பழமாக 2 பெரிய சைஸ் பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கும்போது நம்ம உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே நல்லா வெந்து குழஞ்சி வந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லாவே வெந்து குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கொதி வருது பாருங்கள். இந்த சமயத்தில் மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம காராமணி சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பச்சை காயில் உரித்த காராமணி கொட்டைகள், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிரேவியாக வச்சுருக்கேன். நீங்கள் குழம்பா வைக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான நம்மளோட தட்டைப்பயிறு காராமணி குழம்பு கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. வாசனை நல்லா கமகமன்னு ஊரையே தூக்குது. அந்தளவுக்கு வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காராமணி கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள். நம்ம காய வச்ச அந்த காராமணி இருக்குல்ல, அதை கூட நைட்டில் ஊற வச்சுட்டு ஒரு 1 ஹவர் அளவுக்கு ஊற வச்சுட்டு அதில் கூட செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு
உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.